வணக்கம். ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட நோலனோட ஒடிசி படம் இன்னைக்கு ஃப்ரைடே எல்லா இடங்கள்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. அ நான் வந்து 1 நாள் முன்னாடியே நீங்க நெதர்லாண்ட்ஸ்ல ப்ரிவ்யூ பார்த்துட்டேன். ஸோ இந்த படம் வந்து ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி, அ ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து நெறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஒரு வோக் ஐடியாலஜி இந்த படம் புஷ் பண்ணுது. இந்த படத்தோட கேஸ்டிங் சாய்ஸஸ் நெறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. மியூசிக் சாய்ஸஸ கொஸ்டின் பண்ணாங்க. நான் வந்து நோலன் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2012லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே கிரிட்டிசிசம் வச்செல்லாம் நான் பெருசா பார்த்ததே இல்ல. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல எப்படி வந்திருக்கு? அம் அதே மாரி இன்னொரு பக்கம் இந்த படத்த பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ப்ரிவியூஸ் பார்த்தவங்கலாம், அவரோட பெஸ்ட் ஃபில்ம் இதுதான் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அட் த சேம் டைம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஸோ அதில பெருசா ஸ்பாயில் பண்றதுக்கும் எதுவும் இல்ல. இந்த படம் ஸ்டோரி வந்து பேசிக்கலி எங்க ஆரம்பிக்குதுன்னா, கிரேக்க மன்னர்கள் வந்து ட்ராய்ங்கிற ஒரு நகரத்த வந்து ஜெயிச்சு, முற்றுகையிட்டு, அங்கருந்து திரும்பி எப்படி வர்றாங்க அப்படின்றத ஸ்டோரி. அதுல வந்து குறிப்பா அந்த ஒடிசியஸ்ங்கிற மன்னன், அவன் வந்து ஒன் ஆஃப் த அந்த கிரேக்க மன்னன். அவன் வந்து எப்படி தாய்நாட்டுக்கு திரும்புறான் அப்படிங்கிறதா ஸ்டோரி. அ அண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் ஆனா, அவனோட பயணம் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அங்க திரும்பி வர்றதுக்கு. ஏன்னா, அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, கடவுள்கள் வருவாங்க, மான்ஸ்டர்ஸ் வரும். நெறைய வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆக்ஷன் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், ஹாரர் இருக்கும். ஒரு ஃபாதர் சன் அந்த இது போகும். அப்புறம் ஒரு வார் ட்ராமா இருக்கும். ஒரு சைக்காலஜிக்கல் டெப்த் இருக்கும் பயங்கரமா. ஸோ இந்த மாரி இவ்ளோ ஸ்கோப் இருக்கு. ஸோ நோலன் வந்து இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த மாடர்ன் மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ்ன்னு சொல்லலாம் அவர. அவர் வந்து இத எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்றத தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி நெறைய விமர்சனம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல இருந்தாலுமே ஒரு 2, 3 நிமிஷம் தான். இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா நீங்க இம்மர்சிவா இன்வால்வ் ஆயிடுவீங்க. அண்ட் இந்த படமே வந்து ஒரு கிரிப்பிங்கா தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, அந்த தாய்நாட்ல அந்த பொண்ணோட தாய்நாட்ல அந்த ராணிய வந்து எல்லாருமே வந்து அடுத்த மன்னன வந்து தேர்ந்தெடுக்கணும்னு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. அவன் வரமாட்டான். அவன் செத்து போயிட்டான். அண்ட் வாரிசெல்லாம் இருக்கு. ஆனா, அவன் வந்து அந்த ஏஜ் இல்லன்னு சொல்லி, "நீ புதுசா தான் ஒரு மன்னன தேர்ந்தெடுக்கணும் எங்கள்ல இருந்து" அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அண்ட் அங்கருந்து டிரான்சிஷன் ஆகுது. எங்க எப்படின்னா, அந்த மன்னன் வந்து அவன் வர்ற வழியில என்னென்ன தடங்கல்லாம் இருக்கு, எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்றான்னு சொல்லி ஒரு சாப்டரா அழகா வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த எடிட்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து ரொம்ப என்கேஜிங்கா வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம். ஆனா எங்கேயுமே வந்து அந்த நமக்கு டிஸ்என்கேஜே ஆகல. ஒரு தொய்வா போகல. எங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா போணுமோ, படம் அங்கெல்லாம் ஃபாஸ்ட்டா போகுது. எங்கெல்லாம் நிறுத்தி நிதானமா போகணுமோ, அங்கெல்லாம் நிறுத்தி அப்படி நிதானமா தான் கொண்டு போறாங்க. ஃபுல்லா வந்து நம்ம என்கேஜ்டா தான் வச்சிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் படத்துல. அண்ட் இந்த படத்துல நான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு சீக்வென்ஸ் என்னன்னா, ஒரு ஹாரர் சீக்வென்ஸ் மாரி இருக்கும். என்னன்னா, டேவிட் குரோனன்பெர்க்னு ஒரு டைரக்டர் இருப்பாரு. அவர் என்னன்னா, நெறைய பாடி ஹாரர் ஃபில்ம் எடுப்பாரு. அவரோட ஹாரர் படமே வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீங்க பார்த்தா தான் புரியும். அந்த மாரி ஒரு சீக்வென்ஸ் இந்த படத்துல இருக்கு. அத நான் என்னன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. அது நீங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது தெரியும். அது ரொம்ப இந்த மாரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துல அ அப்படி ஒரு விஷயங்கள்லாம் நான் பெருசா பார்த்ததில்ல. அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அந்த டேவிட் குரோனன்பெர்க் அந்த டைரக்டர வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு. அது ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனா, ஒரு 2 சீக்வென்ஸ் வந்து படம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. என்ன சொல்லணும்னா, அ அந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரு 2 சீக்வென்ஸ் காமிச்சாங்க. ஒண்ணு வந்து ஒரு ஒரு ஒத்த கை ஐ மீன் ஒரு ஒத்த கண்ணு அரக்கன் மாரி ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு ஜெயண்ட் சோல்ஜர்ஸ் மாரி ஒரு இது காட்டுவாங்க. அந்த 2 சீக்வென்ஸுமே வந்து பெருசா அந்த அளவுக்கு ஒரு இதா இல்ல. ஸோ, அது வந்து ஒரு இந்த படத்தோட மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். மைனஸ் இன் த சென்ஸ் கம்பேர்ட் டூ அதர் சீக்வென்சஸ் ஆஃப் த ஃபில்ம் இது வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் சொல்றேன். அண்ட் ஒரு 3 மணி நேரம் படம். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு வியட்நாம் வார் ஒரு ஹாண்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ, பட் ஸ்டில் இந்த படம் வந்து அவரோட விஷன்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ஒரு இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் உங்களுக்கு இருக்கும். அத நீங்க தரோவா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஸோ அந்த விதத்துல இந்த படம் வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது. அண்டு நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் நெறைய பேர் சொன்னாங்கன்னு. இந்த படம் வந்து அவரோட பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி. அந்த மாரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவரோட பெஸ்ட் ஃபில்ம்னா, அந்த டார்க் நைட்டு, அப்புறம் வந்து ம் டன்கர்க்கு, அப்புறம் ஆப்பன்ஹைமர். இந்த 3 படம் தான் ஸ்டில் அவரோட பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அது எல்லா விதத்திலயும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த மாரி ஒரு படம். இந்த படம் ஏன் அந்த ஒரு விஷயத்துல மிஸ் ஆகுதுன்னு நான் நெனைக்கிறேன்னா, அந்த ஒரு அட்வென்ச்சர் ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது இந்த படத்துல. ஏன்னா, மத்த எல்லா விஷயங்களும் ஒரு அந்த ஹாரர் ஆஸ்பெக்ட் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அ அந்த ஒரு சர்வைவல் ஆஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட்
அந்த ஒரு எப்பிக்னஸ் அது நல்லா கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் அந்த ஃபாதர் சன் அந்த ஒரு பாண்டிங்கு அந்த மாதிரி நிறைய டச் பண்ற மொமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். என்னன்னா, சில சீன்ஸ் நான் சொல்றேன். ஸ்பாய்லர்ஸ் இல்லாம. இந்த படத்தோட எமோஷனல் டெப்த் எப்படின்னு காட்டுறதுக்காக. அ ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, அந்த மன்னனோட நாய் வந்து ஒரு வயசு இருக்கிறப்போ, அந்த மன்னன் வந்து போருக்கு போயிருப்பாரு. போயிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்திருப்பாரு. அ வர்றப்போ, அப்ப அந்த நாய் வந்து 20 வயசு ஆகி, அது 20 வயசு ஆன நாய் எப்படி இருக்கும்? நடக்கவே முடியாது இல்லையா? அப்போ வந்து அந்த நாயும், அந்த மன்னனும் மீட் பண்ற அந்த சீன் வந்து ஒரு மாரி பயங்கர எமோஷனலா இருக்கும். அதே மாரி அந்த மன்னன் வந்து கடைசியில வந்து அந்த போர் அனுபவங்கள்லாம் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்லுவாரு. அப்பதான் சில காட்சிகள்லாம் நம்மளுக்கு காமிப்பாங்க. அ அந்த ஒரு எமோஷனல் வெயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ராணி இருக்காங்க இல்லையா? அவங்கள யாருமே புரிஞ்சுக்காம என்னன்னா மன்னன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து எவனா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த மன்னன் ஆக்குன்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு காட்சிப்படுத்துறல் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது. அ அதுக்கப்புறம் அந்த ராபர்ட் பட்டின்சனோட கேரக்டர். அவரோட கேரக்டரே ஒரு மாரி ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும். என்னன்னா அவரோட அவர் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டா இருப்பாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன அடுத்த மன்னனா நீ சொல்லு. மன்னன்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி அவர் சில திட்டம் தீட்டி, அவர் பண்ற சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது. அதே மாரி ஏத்தனான்னு ஒரு காடஸ் இருக்கும். கிரீக் காடஸ். அவங்கள வந்து படத்துல வந்து ஒரு மாரி காட்சிப்படுத்தும். என்னன்னா புக்ல வந்து வேற மாரி கொண்டு போயிருப்பாங்க. படத்துல வந்து ஒரு ஹாண்டிங் ஃபிகரா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அ அவங்கள பேஸ் பண்ணி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கா ஒரு இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு பயங்கரமா எல்லா கேரக்டர்ஸோடையும் நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆவோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல படம் வந்து ஒரு பயங்கர எமோஷனலி வெயிட். அண்ட் இந்த படத்துக்கு இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்துக்கு தேவையா? நல்ல நடிகர்கள் போட்டா மட்டும் பத்தாதா? பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து போடணுமா? அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் பெருசா தெர்ல. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அ ஒவ்வொருத்தரா சொல்லணும்னா பெருசா போவும். பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த ராணியா நடிச்ச ஆன் ஹேத்தவே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பயங்கர ரிட்டர்ன்ஸா இருந்துச்சு அவங்க சீன்ஸ் எல்லாம். அண்ட் மேட் டேமன் வந்து சொல்லவே தேவையில்ல. இந்த மாரி ஹோம் கமிங் படம் வந்து நெறையா பண்ணியிருக்காரு அவரு. இந்த மாரி ஜான்ரா படம்னாலே சூப்பரா பண்ணுவாரு. அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் ரீசென்ட் இயர்ஸ். பயங்கரமா அந்த கேரக்டரோட எம்பத்தைஸ் பண்ண வச்சாரு. அண்ட் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாரி ஒரு ஆக்டிங்னா ராபர்ட் பட்டின்சன் தான். ராபர்ட் பட்டின்சன் இந்த படத்துல இருக்காருன்ன உடனே அவர் என்ன மாரி கேரக்டர் பண்றாரு? ஒருவேள சின்ன கேரக்டர் தான் பண்றாரா? அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சூப்பரான கேரக்டர். பயங்கர கன்னிங்கான அ ஒரு குள்ளநரித்தனமான ஒரு கோழத்தனம் கலந்த ஒரு வில்லத்தனம் காட்டுற மாரி ஒரு கேரக்டர். அவரோட எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்து போத் இந்த மேட் டேமன் கேரக்டரும் சரி, அ ராபர்ட் பட்டின்சன் கேரக்டரும் சரி, அவங்க 2 பேர் இதுவுமே வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி 2 பேருமே வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராபர்ட் பட்டின்சன் கேரக்டர் வந்து அதான் சொன்னேன்ல, அவர் நடிச்ச இது வந்து ஃபியூச்சர்லயும் நெறைய பேசுவாங்க இத பத்தி. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் குடுத்திருந்தாரு இந்த படத்துல. அண்ட் படத்தோட மத்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி, அந்த காஸ்டியூம் டிசைன் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பிராக்டிகலான எஃபெக்ட்ஸோட ஒரு எங்கேயுமே சிஜிஐ யூஸ் பண்ண மாரியே தெரியாம அந்த மாரி தான் எடுத்திருந்தாங்க. அஃப்கோர்ஸ் சிஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மத்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், சவுண்ட் டிசைனு, படத்தோட எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்த நான் வந்து இங்க ஐமேக்ஸ்லலாம் பார்க்கல. பட் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன் நெதர்லாண்ட்ஸ்ல. ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரூ ஐமேக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு 40 தியேட்டர் தான் இருக்கு. 70 ஃபில்ம் பிரிண்ட்ன்னு சொல்லி. அ அதுல ஒரு தியேட்டர் வந்து இங்க பக்கத்துல பெல்ஜியம்ல இருக்கு. நான் அங்க போய் பார்த்துட்டு அதுவும் நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்தியாலன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாரி ஒரு தியேட்டர் இல்ல. பட் நான் சென்னையில வந்து நான் டெனர் படம் ரிலீஸ் ஆனப்போ, அந்த டைம்ல நான் அங்க பார்த்தேன். அந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தியேட்டர்ல சொல்றேன். தியேட்டர் வைஸ் வந்து ம் அந்த ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி நான் பெங்களூர்லயும் நான் பார்த்துருக்கேன். பட் பெங்களூர்ல வந்து அந்த அளவுக்கு ஐமேக்ஸ் நான் ஒரு 2, 3 தியேட்டர் பார்த்தேன். அந்த அளவுக்கு செட் ஆவல. ஸோ நல்ல தியேட்டர் இருந்தா மேபி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கோயம்புத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, பிராட்வே சினிமாஸ்ல அந்த ஒரு ஐமேக்ஸ் தியேட்டரும் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஃபியூரியஸா படம் நான் பார்க்குறப்போ, அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி நீங்க அங்கலாம் இருந்தீங்கன்னா, அந்த மாரி இதில ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய நல்ல தியேட்டர்ல பாருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த படம் நான் முன்னாடியே சொன்ன மாரி ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே நெறைய நெகட்டிவிட்டீஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நெறைய பேர் சொல்லுவானுங்க. அது சரியில்ல, இது சரியில்ல, அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம் நெறையா சொல்லுவானுங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. நானே சில நெகட்டிவ்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான். அதையும் தாண்டி இந்த படம் வந்து நல்ல தியேட்டர்ல போய் பாருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதுதான் இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ.
அண்ட் அஃப்கோர்ஸ் ஓடிடிலலாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் தரவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸாக பெரிய டீட்டெயில் வீடியோ போடலாம். மேபி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் எஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.